Samriddhi, Yeah.
இந்த பாட்டு நீங்கள் ஏன் சூஸ் பண்ணீங்க? அந்த ஃபஸ்ட் டைம் கேட்க எனக்கு நல்லா பிடிச்சிருந்தது. அப்போ அதை பாடி எனக்கு விருப்பமாக இருந்தால் ஸோ இதை சூஸ். இது கஷ்டமாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்களா? ஓரளவு கஷ்டம் இருக்கு. சரி, எத்தனை வாட்டி இந்த பாட்டு பாடி ப்ராக்டிஸ் பண்ணினீங்க? செவரல் டைம்ஸ் மோர் தென் ஒரு நிறைய தடவை கேட்டு பாடி ப்ராக்டிஸ் பண்ணேன் நான். ஒரு 100 வாட்டி பாடி ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்களா? தெரியாது, இருக்கும். அதனால தான் இவ்வளோ அழகாக பாடியிருக்கீங்க. வெரி குட். ஏன்னா அந்த பாட்டு வந்து பெரியவங்களுக்கே ரொம்ப கஷ்டமான ஒரு பாட்டு. நீங்கள் என்ன படிக்கிறீங்க? P4 படிக்கிற ஒரு குழந்தைக்கு இந்த பாட்டு பாடுறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ரொம்ப அழகாக பாடியிருக்கீங்க. ஓகே, அது எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா அந்த பாட்டுக்கு உண்டான அந்த எக்ஸ்ப்ரெஷன் இருக்குல்ல, நீங்கள் என்ஜாய் பண்ணுறீங்க, அது எங்களுக்கும் அது அந்த பாசிட்டிவ் ஃபீல் கிடைக்குது. ப்ளஸ் நீங்கள் பாடுற அந்த டோனல் குவாலிட்டிலேயே வந்து அந்த ஒரு பாவம் வந்து ரொம்ப ஈஸியாக எக்ஸ்ப்ரெசிவ் ஆகுது, வெரி நேச்சுரலி. ஓகே, ரொம்ப ரொம்ப க்யூட் சிங்கிங். ஆல் தி வெரி பெஸ்ட் யூ. தேங்க்யூ. சம்ரிதி, ஓகே, யோர் ஏஜ் அவர் சொன்ன மாதிரி தான் உங்கள் ஏஜ்க்கு இந்த பாட்டு இட்ஸ் டஃப், ரைட்? ஆனால் ஸோ why I say that is because this song requires பாடின மெலடி சாங் வந்து ஓப்பன் வாய்ஸ் was required. It was nice punchy song. That's the reason why the organizer wants you to do one folk, one melody, to see whether your voice can handle different genre. Okay. So melody song இந்த பாட்டுக்கு வந்து you need softness. Just some takeaway so that when you prepare for the next stage, if you go through, உங்களுக்கு தெரியறதுக்கு you need the softness. அது ஒரு தனி practice. Okay. So if you think you can't give that softness, then you need to look at another choice of song. Okay. All right? But otherwise, of course, for your age, சொன்ன மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இந்த மெலடி எல்லாமே வந்து 2 சரணமாக பார்த்தீங்கன்னா மாறி மாறி வருது. And you are able to grasp it. Probably is relatively a new song. கொஞ்சம் கஷ்டம் தான் உங்களுக்கு அதை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு. அண்ட் நல்லா கேட்கணும். இதில் சில கட்டங்கள்லாம் வந்து இந்த கடைசி கட்டம்லாம் தாராயெல்லாம் இருக்கும்போது இட்ஸ் a lot of sustain வரும் உங்களுக்கு. So it's like can you do that? The last part, பேசாத மொழி ஒன்றில் காவியமா தானாக உருவான ஓவிய, that part try பண்ணுங்க. that பேசாத மொழி ஒன்றில் காவியமா தானாக உருவான ஓவியமா, go ahead. தாயின்றி கருவான ஓர் உயிரா ஆதாரமில்லாத காதலா கன இடைவெளியில். So கன இடைவெளியில் வந்து there's a lot of feel there. So continue again. கன இடைவெளியில் கருப்பிடிப்பாயா. So pitching again. Okay. And then I'm just giving you some tips as to focus where தரை தொடும் வரையில் மனமுடிப்பாயா ஓர் பார்வை ஓர் வாக்கு தாராயோ. That's a part. More than when you did, when the original தாராயோ அந்த sustain பாடும்போது கிடையாது. Okay. So these are the small things you need to focus, because if you are getting to the next level, the competition becomes a bit more tighter, and you really have to focus. Okay. But otherwise, beautiful song. நல்லா அருமையாக உன்னோட ஏஜ்க்கு வந்து இந்த பாட்டெலாம் வந்து பாடுறதே வந்து I don't think I could do it when probably your age, but you did wonderful. Thank you. All right? All the best.